ஹாய், ஹலோ, வெல்கம் டு அதிதே vlog. ஸோ நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா, நிறையா விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்துட்டு என்னென்னா, பெண்களோட மன அழுத்தம், பெண்களை பற்றி, அவங்களோட மன அழுத்தத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு நான் பேச போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்துட்டு பெண்களை பற்றி தான் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் மாற்றிக்கிட்டது, நான் கற்றுக்கிட்டது. ஸோ நான் நடைமுறை வாழ்க்கையில் என்னென்ன நான் வந்து அதனால் பயனடைஞ்சேன், இதனால் நான் வந்து ரொம்ப கீழே டவுன் ஆனேங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்குமே, நான் என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கும் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு மன அழுத்தங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு முதல்ல எப்படி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம், ஸோ அந்த மன அழுத்தத்துலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பீச் மாதிரி கொடுக்குறேன். ஸோ தயவுசெய்து யாரும் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் உள்ளதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஒரு 90% கண்டிப்பாக க்யூர் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதனால் நீங்களும் நிறைய விஷயத்த வந்து உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் எடுத்து வைக்கணும்ல. ஸோ மன அழுத்தங்கிறது பெரிய ஒரு வியாதி, அது வந்து ரொம்ப வந்து நமக்கு இருக்கக்கூடாத ஒரு இது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போதும். முன்ன காலத்துலலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் வரும். பட் ஆனால் அதையும் மீறி நமக்கு அந்த அழுத்தம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இருக்காது. காரணம் வந்துட்டு நமக்கு அதுக்கு டைமே இருக்காது. ஏன்னா அதை யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நிறைய விஷயம் நிறைய பேர் அக்கா, தம்பி, அண்ணன், சித்தப்பா, சித்தி, மாமா, பெரியம்மா, பெரியப்பா அது மாதிரி நிறைய பேரோட இருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஒருத்தர்னாலும் ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஸோ கண்டிப்பாக நம்மளோட மன அழுத்தம் குறையும். அப்போ வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ காலகட்டத்தில் இண்டிவிஜுவலாக, அதாவது தனியாக தான் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ அதை தான் விரும்புகிறாங்க. தனியாக இருக்கிறது தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் மீன்ஸ் எல்லாருமே, லேடிஸ்லாம் இப்போ நிறைய பேர் தனியாகவே வீட்டில் இருப்பாங்க. ஸோ பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. இன்னொன்று, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள டீனேஜ் பசங்களாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஸோ காரணம் என்னென்னா, தனியாக இருக்கிறது தான் என்ன கேட்டால் ஒரு ப்ராப்ளமாக நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், அதிலிருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நீங்கள் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இப்போ வந்து ரொம்ப நம்ம டவுன் ஆகி இருக்கிற டைமில், இப்போது ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது நடக்கலை. பட் ஆனால் அது கொஞ்சம் மனசளவில் ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது உடனே நமக்கு அது என்ன ஆகும், பெரிய ஒரு பாரமாக மாறிடும். ஸோ அது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக யோசிங்க. ரிலாக்ஸாக யோசிக்க முடியாது, பட் ஆனால் உட்காந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்குது, அதை முதல்ல யாருக்கிட்ட வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல மைண்டில் வைங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிலையும் சரி, யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேச தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மன அழுத்தம் குறையும். பேசாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்து வியாதியாகி, அது ஒரு வேறு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணி சூசைட் வரைக்குமே போகிறதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மனம் விட்டு பேசணும் யாருக்கிட்டையாவது. இப்போ வீட்டுக்காரர் இருந்தால் வீட்டுக்கார்ட்ட பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ், அம்மானா அம்மா, அப்பான்னா அப்பா, அப்புறமா நம்ம பசங்கக்கிட்ட பேசினாலும் பேசலாம். பசங்க வந்துட்டு அவங்க வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி கூட பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க முடிஞ்ச சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இப்போ ஒரு டவுன் ஆகி இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டம்ளர் ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சிடுவேன். டீ குடித்தா எனக்கு மன அழுத்தம் குறைஞ்சிரும். ஸோ டீ போட்டு போய் குடிச்சிட்டேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன். அப்போ கொஞ்சம் யோசிப்பேன். அப்போது அந்த டைமில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். சிலவங்களுக்கு மேக்கப் பண்ணுவாங்க, சிலவங்க கோவத்தில் போய் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கோவம் குறையும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மன அழுத்தங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அது ஒரு வியாதி தான். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். அதை ஒரு பெருசாகவே நினைக்காதீங்க. இப்போ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கூட நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் என்ன, அடுத்த சந்தோஷம் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்துட்டு
பாசிட்டிவாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆட்களை கூட வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இதில் சொல்கிறது அதுதான். பாசிட்டிவாக இருக்கிறவங்கள கூட வச்சுக்கோங்க, நெகட்டிவாக இருக்கிறவங்கள இக்னோர் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தனியாக இருக்கிறதுனால மட்டும்தான் வருதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா தனியாக நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு ஒரு வட்டம் போட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களோட விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற பர்சனையும் பார்த்து தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அறவே வழி இல்லையா, எதுவுமே பண்ண முடியலையா, கடவுள்கிட்ட உட்காருங்க. சாமிக்கிட்ட உட்காந்து, கடவுளே இறைவா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கடவுள் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயினாக பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, மெயினாக இப்போ உள்ள டீனேஜ் பசங்க வந்து மெயினாக அம்மா கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அம்மாலாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இல்லாத பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த மன அழுத்தங்கிறது இருக்காது. இன்னொன்று யாருக்கிட்டையும் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருப்பாங்கங்கிறதையும் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச அளவுக்கு மைண்டை வந்து ரிலாக்ஸாக வைங்க. எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு பெரிய அளவில் நாட்டமாக இருக்காதீங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. எல்லாமே சில காலம்தான், இவ்வளோ தான் வாழ்க்கை, இவ்வளோ தான், இதுக்குள்ளே நம்ம இருக்கணும். எல்லாத்தையும் ஓவராகவும் போகாதீங்க, லிமிட்டடாகவும் வச்சுக்காதீங்க. ஸோ எந்த இடத்துல இதை பேலன்ஸ் பண்ணி போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே உங்களை பாதிக்காது. ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பண்ணும்போது பிடிச்சது கிடைக்காதது அந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இன்னொன்று, பேசுகிறதுக்கு யாரும் இல்லாமல் கூட நிறைய பேர் அந்த மாதிரி மன அழுத்தத்தில் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயத்த மாற்றினாலே நிறையா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, மைண்ட் ஒரி பண்ணாதீங்க. எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு பெண்கள் வந்து கடவுள் நமக்கு அந்த பூமிக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதை வந்துட்டு நம்மளால் எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் இந்த சூசைட்ங்கிறத மட்டும் தயவுசெய்து யாருமே யோசிக்கவே. நமக்கு கடவுள் அழகான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காங்க, வாழ்ந்து தான் நம்ம சாதிக்கணும். அந்த அந்த மாதிரி நம்மளால் பண்ணவே கூடாது. எல்லாருக்குமே அது கஷ்டம், உங்களுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணாதீங்க. ஸோ தயவுசெய்து பெண்களாகிய உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எப்போவுமே தைரியமாக இருங்க. எதையுமே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சாலே லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்சவங்களோட பிடிச்ச முறையில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அதிதேவ் சேனலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நன்றி, தேங்க்யூ ஸோ மச், பாய்.